17, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒரு கேஸுக்கு வராங்க. அந்த டைவர்ஸில் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து பயங்கர மாடர்னாக இருக்காங்க, பப்புக்கு போகிறாங்க, பார்ட்டிக்கு போகிறாங்க. அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு வந்து கண்டினியூவஸாக வந்து ஒரு 4, 5 பேரு கூட தொடர்பு இருக்குது. எந்த ஃபேமிலிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் அவங்க எடுத்துக்கல. அவங்க எழுந்திரிச்சா அவங்க சந்தோஷம், அவங்களோட பப், அவங்களோட பார்ட்டி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ஊர் சுற்றுறாங்கன்னு இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு இந்த ஒரு பையன் கூட தொடர்பு இருந்தது. இதை நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு 2 வருஷமா. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எனக்கும் டைவர்ஸ் தான் வேணும். இவங்க நோட்டீஸை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இவங்க கோர்ட்டுக்கு போகல. இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா இந்த வழக்கை நடத்த அவங்க தயாராக இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ் பார்ட்டியாக அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு டைவர்ஸ் கிராண்ட் ஆகிடுது. ஒரு 6, 7 இயர்ஸ் கழிச்சு இவங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கிடைச்சி ஒரு 7, 8 வருஷம் கழிச்சு அவங்க கோவாவில் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த கமிஷன் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, அவங்க சிங்கிள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைவர்ஸ்டுக்கான காப்பியை வந்து அவங்க ஃபர்னிஷ் பண்ணணும். அந்த காப்பியை கொண்டு போய் டைவர்ஸ் காப்பியை அவங்க ஃபர்னிஷ் பண்ணும்போது கவர்மெண்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தான் செஞ்ச தப்பே புரியுது. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கும் இன்னொரு கேஸில் இருந்து நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதில் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடி பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு ப்ரப்போசல் வருது. அந்த ப்ரப்போசலில் அவங்களுக்கு எல்லாமே அந்த ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு, அதாவது அந்த பையன்கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்ல வேலையில் இருக்காரு, தனி கொடுத்தனம் இருக்காரு, எல்லாமே பார்த்துடுறாங்க. ஆனால் அவர் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர் அப்படிங்கிற விவரம் தெரியுது. இப்போ ஓகே, டைவர்ஸ் ஆனவங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து இல்லை அவளுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிற காரணத்தினால தான் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். இவங்களும் அந்த ஆர்டர் காப்பியெல்லாம் எதுவுமே பார்க்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டுது. அந்த டைவர்ஸ் ஆன ஆர்டர் காப்பியை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த டைவர்ஸ் ஆன ஆர்டர் காப்பியில் என்ன அப்படின்னா, சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மேம். வணக்கம். நான் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் பற்றி பேசிட்டு வரீங்க, அதுக்கான தீர்வு பற்றி பேசிட்டு வரீங்க. இப்போ நிறைய காமன் பீப்புளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், சில பேர் வந்து பயம் கொடுத்துருவாங்க, இது வந்து முடியறதுக்கே 10, 15 வருஷம் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் காமனாக பார்க்குற என்ன மாதிரி கஷ்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி நிறைய ஃபேமிலி கேசஸில் என்னென்னா, அந்த காமன் பீப்புளுக்கு வந்து இது எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதில் என்ன பண்ணுவாங்க, எப்படி நடக்கும் கேசஸ் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒரு காமன் டவுட்டு, ஆனால் கூட அந்த விஷயத்தை திருப்பி மக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸில் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு 2, 3 கேஸ் ஸ்டோரிஸ் சொன்னேன்னா உங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது மக்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 17, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒரு கேஸுக்கு வராங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு மேலே கேஸ் போடுறாங்க. டைவர்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த டைவர்ஸில் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து பயங்கர மாடர்னாக இருக்காங்க. அவங்க வெளியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறாங்க, பப்புக்கு போகிறாங்க, பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் தான் அவரோட இதில். அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு வந்து கண்டினியூவஸாக வந்து ஒரு 4, 5 பேர் கூட தொடர்பு இருக்குது. முதல்ல ஒரு பையன் கூட தொடர்பு இருந்தது. அப்புறம் நான் வந்து சண்டை போட்டு அதை நிறுத்தினாங்க. அப்புறம் திருப்பி இன்னொரு பையன் கூட அவங்களுக்கு தொடர்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பையனோட பெயரை வந்து அவரோட பெட்டிஷனில் ஒரு போட்டிருக்காரு. அவங்களுக்குள்ளார பேசி முடிவெடுக்க பார்த்துருக்காரு, கிடைக்கல. அவர் போய் டைவர்ஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த டைவர்ஸில் ஒரு பெட்டிஷனில் அந்த அலிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன காரணத்துக்காக இவர் டைவர்ஸ் கேட்குறாரு அப்படின்னு அந்த பெட்டிஷனில் போடணும். அப்போ அந்த பெட்டிஷனில் அவர் என்ன போடுறாருன்னா, இந்த மாதிரி வந்து இவளுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால், வீட்டில் அவள் பொறுப்பாக இல்லை, வீட்டை பார்த்துக்கல, எந்த ஃபேமிலிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் அவங்க எடுத்துக்கல. அவங்க எழுந்திரிச்சா அவங்க சந்தோஷம், அவங்களோட பப், அவங்களோட பார்ட்டி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ஊர் சுற்றுறாங்கன்னு இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு இந்த ஒரு பையன் கூட தொடர்பு இருந்தது. இதை நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்ச உடனே அப்புறம் அவளை நிறுத்தினா. அப்புறம் திருப்பி இன்னொரு பையன் கூட தொடர்பு இருந்தது. அதை நான் வந்து இந்த வழியில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் அலிகேஷன்ஸை அந்த பெட்டிஷனில் போட்டிருக்காரு. இதோட நோட்டீஸ் வந்து அந்த பொண்ணுக்கு போகும். யூஸ்வலாக ஒரு கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்னா, அதர் சைடுக்கு நோட்டீஸ் போகும். அதாவது ஆப்போசிட் பார்ட்டி, இப்போ ஹஸ்பண்டுக்கு நோட்டீஸ் போகும். நோட்டீஸ் போகும்போது இந்த தேதியில் இந்த உங்கள் கேஸ் வந்து இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி விசாரணைக்கு வருது, நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற நோட்டீஸை தான் வந்து அந்த பார்ட்டிக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அந்த காப்பீஸை கலெக்ட் பண்ணி, இல்லை அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு அதில் என்ன அலிகேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வழக்கு நடத்துவாங்க.
இந்த பொண்ணு இப்போ என்னென்னா இவங்களுக்கு தான் தெரியும்ல, வீட்டுக்குள்ளார இருக்கும்போது என்னென்ன நடந்தது, எவ்வளோ விஷயங்கள் அவளுக்கு தெரியும், அவர்கிட்ட என்னென்ன எவிடன்சஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியும். அவங்களும் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு 2 வருஷமா. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எனக்கும் டைவர்ஸ் தான் வேணும். அவர் என்ன கேட்டிருக்கிறாரு, டைவர்ஸ் தானே கேட்டிருக்கிறாரு. நான் கோர்ட்டுக்கு போகலன்னா டைவர்ஸ் தானே கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு அட்வொகேட் கிட்ட கேட்டிருக்கலாம் அவங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போகலனாலும் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. நான் போனால் நீங்கள் போய் சேர்ந்து வாழணும்னா சேர்ந்து வாழணும்னு சொல்லலாம். இல்லை நீங்களும் டைவர்ஸ் கொடுக்குறீங்கன்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு வரலாம். என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நான் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? நான் போகலனாலும் டைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையான்னு. இவங்க நோட்டீஸை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இவங்க கோர்ட்டுக்கு போகல. அப்போ கோர்ட்டில் நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். அதை வந்து எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த பொண்ணு ஒய்ஃப் வந்து கோர்ட்டுக்கு வராங்களான்னு பார்ப்பாங்க. அவங்க வரல அப்படின்னா, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா, இந்த வழக்கை நடத்த அவங்க தயாராக இல்லை. இந்த வழக்கை ஏன் நடத்த அவங்க தயாராக இல்லைன்னா, அவங்கக்கிட்ட தகுந்த ஆவணங்கள் இல்லை ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இவருக்கு சாதகமாக தீர்ப்பானாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு இருக்கலான்ற அவங்களோட சைலன்ஸை அப்படி தான் கோர்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ் பார்ட்டியாக அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு டைவர்ஸ் கிராண்ட் ஆகிடுது. எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்னா என்னென்னா, அவர் என்ன பெட்டிஷன்ஸ் அலிகேஷன் சொல்லியிருக்காரோ அந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் சரின்னு அந்த கோர்ட்டு ஒத்துக்கும். ஏன்னா எதிர்த்தரப்புலேருந்து வந்து இது தவறுன்னு சொல்லவே இல்லை. இவர் கொடுத்துருக்கிற ஆதாரங்களில் தப்புன்னோ இல்லை வந்து அதில் இந்த பிரச்சனை இருக்குன்னோ கோர்ட்டில் சொல்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்னென்ன அலிகேஷன்ஸ் சொன்னாரோ அதையெல்லாம் சரின்னு அந்த கோர்ட் ஒத்துக்கிட்டு, இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு 5 பேர் கூட தொடர்பு இருந்தது, அவங்க அடல்ட்ரியில் இருந்தாங்க. அப்போ வந்து அடல்ட்ரி அப்படிங்கிறது ஒரு அஃபென்ஸ் அண்டர் ஐபிசி. அதுக்கப்புறம் ஒரு லேட்டர் அமெண்ட்மெண்ட்டில் தான் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த அடல்ட்ரி, அதாவது திருமண உறவில் இருக்கும்போது இன்னொருத்தர் கூட அவங்க வந்து ஒரு தவறான உறவில் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு குற்றமாக அப்போ ஐபிசியில் இருந்தது. இப்போ அந்த செக்ஷனை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவர் இந்த இந்த குற்றங்கள்லாம் சொல்லியிருந்ததுனால அடல்ட்ரி கிரவுண்டில், அதாவது இவங்களுக்கு திருமண பந்தத்தை மீறிய, திருமண உறவை மீறிய மற்றவர்களோட உறவில் இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் காப்பி எல்லாம் வாங்கிட்டு இவங்களும் போய் கோவாவில் செட்டில் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு ஏதோ வேலையெல்லாம் கிடச்சி அவங்க போய் கோவாவில் செட்டில் ஆகிடுறாங்க. ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னே இவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார், என்னவோ ஆயிடுச்சு. ஒரு 6-7 இயர்ஸ் கழிச்சு இவங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கிடச்சி ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அவங்க கோவாவில் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த கமிஷன் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, அவங்க சிங்கிள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே மேரீடு அண்ட் டைவர்ஸ்டு. அப்போ அந்த டைவர்ஸ்டுக்கான காப்பியை வந்து அவங்க ஃபர்னிஷ் பண்ணணும். அந்த காப்பியை கொண்டு போய் டைவர்ஸ் காப்பியை அவங்க ஃபர்னிஷ் பண்ணும்போது கவர்மெண்ட் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு ஐபிசி படி அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு குற்றத்தை நீங்கள் செஞ்சதா இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அப்படி ஒரு குற்றம் நீங்கள் செஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவர் இதுக்கு மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா என்ன, உங்கள் மேலே ஒரு குற்ற வழக்கு பதியப்பட்டிருக்கா என்னங்கிற விவரம் எங்களுக்கு தெரியாது. அதனால் இதற்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தான் செஞ்ச தப்பே புரியுது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் தான் மேலே ஒரு குற்றம் சாற்றி இருக்காரு நீதிமன்றத்தில். அந்த குற்றத்தை தவறுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை. ப்ரூவ் பண்ணாமல் நேராக போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுவும் எனக்கு டைவர்ஸ் தானே, அவங்க கடைசியாக என்ன இருந்திருக்கும் அந்த ஆர்டரில், எனக்கு டைவர்ஸ் வழங்கிட்டாங்க அப்படின்னு தான். மேலே என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் வாங்கினாங்க, என்ன சொல்லியிருந்தது அந்த கோர்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க படித்தே பார்க்கல. அவங்க நேராக அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வருது. என்னென்னா, ஐயோ எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அப்படிங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூட ஆர்டராக இருக்கலான்னு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து அவங்க ரிட்டர்ன் வந்து, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த ஆர்டரை அவங்க செட்டசைட் பண்ணணும். எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்னு ஒன்று கொடுத்ததை செட்டசைட் பண்ணணும். செட்டசைட் பண்ணணும்னா ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ஹஸ்பண்டுக்கு அவங்க சர்வ் பண்ணணும். ஏற்கனவே ஒரு அட்ரஸில் இருந்தார், அந்த அட்ரஸில் கொடுத்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவருக்கு நீங்கள் சர்வ் பண்ணணும் கொண்டு போயிட்டு அந்த காப்பியை. அப்போ அவரை கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் விளக்கி இந்த ஆர்டருக்கு மேலே ஒரு செட்டசைட் பெட்டிஷன் போட்டு, இந்த செட்டசைட் பெட்டிஷனில் அந்த டைவர்ஸ், அதாவது எக்ஸ் பார்ட்டி டிகிரியை வித்ட்ரா பண்ண வச்சுட்டு திருப்பி இவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்க ஆர்டர் வாங்கினாங்க. மியூச்சுவல் கன்சென்ட் பெட்டிஷனில் என்னென்னா, கணவன் மனைவி மேலே எந்த விதமான குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்க மாட்டார், மனைவியும் கணவன் மேலே எந்த குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் 2 பேரும் எங்களால் வாழ முடியல, எங்களால் சுமூகமாக வாழ முடியல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எங்களால் லீட் பண்ண முடியல, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட எங்களுக்குள்ளார சண்டை வருது அப்படின்னு ஒரு சாதாரணமான விஷயத்தை 2 பேரும் சேர்ந்து சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மியூச்சுவல் கன்சென்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்க அதுக்கு போனாங்க.
இந்த விஷயத்தில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கோர்ட்டுக்கு போனேன்னா ஒரு 10 வருஷம் நடக்கும். இல்ல நான் கோர்ட்டுக்கு போனேன்னா, அவள நான் ஃபேஸ் பண்ணணும். இல்ல அவ சொல்லியிருக்கிற அலிகேஷன்ஸ குற்றச்சாட்டுகள நான் ஃபேஸ் பண்ணணும். அப்ப இதெல்லாம் நான் எதுக்கு போய் ஃபேஸ் பண்ணணும்? நான் கோர்ட்டுக்கு போல. அப்படியே அவளுக்கு டைவர்ஸ் தானே கிடைக்கும், ஆர்டர் ஆகிட்டு போகட்டும். எனக்கும் டைவர்ஸ் ஆர்டர் இருந்தா போதும். நான் வாங்கிட்டு வெளியில போயிடுவேன். நெறைய பேரு எக்ஸ்பார்ட்டியா இந்த டைவர்ஸ் கேஸஸ விட்டுடுறாங்க. இப்ப எங்ககிட்ட வந்தாங்கன்னா கூட கேட்பாங்க, "மேடம் நானும் டைவர்ஸ் தான் கேட்கிறேன். அப்படியே குடுத்துட்டு போட்டுமே." அப்பா இல்லப்பா உங்க மேல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்களே, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைன்னு கருதி தான் அந்த விவாகரத்து உத்தரவு இருக்கும். அது உண்மைன்னு கருதி ஒரு உத்தரவுல இருந்தது அப்படின்னா, அது உங்களோட பின்னாடி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்தில இது பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆனா நெறைய பேர் அத ஒத்துக்கிறதில்ல. ஏன்னா கோர்ட்டுக்கு ஆகுற செலவு, இல்ல கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றது, அந்த அலிகேஷன்ஸ நம்ம ஃபேஸ் பண்றது, அவள நம்ம ஃபேஸ் பண்றது, இந்த எம்பராஸ்மென்ட்ஸ்க்காக நெறைய பேர் கோர்ட் பக்கம் போக மாட்டாங்க. எக்ஸ் பார்ட்டியா டைவர்ஸ் ஆகுறதுக்கு விட்டுருவாங்க. அந்த எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்னால வரக்கூடிய பிரச்சனைகள மக்கள் வந்து உணரணும். இப்ப இது வந்து இப்ப நீங்க மேடம் அதுதான் அஃபென்ஸு. அப்போ ஐபிசில அஃபென்ஸா இருந்தது. அதனால ஒரு கவர்ன்மெண்ட் கேட்டுச்சு. அந்த அம்மா ஓடி வர வேண்டியது இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்கலாம் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் இனிமேலுக்கு போக போறது கிடையாது. எங்களுக்கு எக்ஸ் பார்ட்டியா ஆனா என்ன? அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்க. அவங்களுக்கும் ஒரு கேஸ்ல வந்து இதுல பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கும் இன்னொரு கேஸ்ல இருந்து நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதுல என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடி பண்றாங்க. அப்போ வந்து ஒரு ப்ரப்போசல் வருது. அந்த ப்ரப்போசல்ல அவங்களுக்கு எல்லாமே அந்த ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு. அதாவது அந்த பையன்கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்ல வேலையில இருக்காரு, தனி குடித்தனம் இருக்காரு. எல்லாமே பார்த்துடுறாங்க. ஆனா அவர் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவரு அப்படிங்கிற விபரம் தெரியுது. அப்போ ஓகே டைவர்ஸ் ஆனவங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து இல்ல இல்ல அவளுக்கு வந்து குழந்தை இல்ல. குழந்தை இல்லைங்கிற காரணத்தினால தான் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நெறைய பிரச்சனைகள் இருந்தது. டாக்டர்ட்ட போனாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாங்க. அதனால நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்த அவர் சொல்றாரு. இவங்க அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ் பார்ட்டியா தான் அவங்க கோர்ட்டுக்கு வந்து கேஸ் நடத்தவே இல்ல. நான் தான் விவாகரத்து போட்டேன். அதனால எக்ஸ் பார்ட்டியா எனக்கு ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ட்டார். இவங்களும் அந்த ஆர்டர் காப்பி எல்லாம் எதுவுமே பார்க்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிடுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு குழந்தையே இல்ல. அதுக்குள்ளார நெறைய ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருது. இவங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வராங்க. அவங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க அப்பதான் சொல்றாங்க, இந்த மாரி ஏற்கனவே இவர் டைவர்ஸ் ஆனவரு. அந்த டைவர்ஸ் ஆன ஆர்டர் காப்பிய வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த டைவர்ஸ் ஆன ஆர்டர் காப்பில என்ன அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க அதில காரணமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு ஆண்மை இல்ல. இவரால வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப்ல இருக்கவே முடியல. இவருக்கு குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது சம்மந்தமா நான் அவர்கிட்ட பேச போனேன் அப்படின்னா, அவர் வந்து எனக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. டாக்டர் கிட்ட வாங்க அப்படின்னாலும் எனக்கு அவர் கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கிரவுண்டில தான் அவங்க டைவர்ஸ் அந்த கோர்ட்ல கேட்டிருக்காங்க. இவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த கிரவுண்டெல்லாம் கோர்ட்ல போய் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது? ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்கன்னா, டாக்டர் கிட்ட போய் நீங்க வந்து டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து அதில கேட்குறாங்க, இவர் டெஸ்ட் எடுக்கவே சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. கோர்ட்டுக்கு என் கூட டாக்டர் கிட்ட கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு. அப்ப இவங்களுக்கு என்ன இவருக்கு என்னன்னா, இதெல்லாம் நம்ம போய் எதுக்கு ஃபேஸ் பண்ணணும்? அவ என்ன கேட்டிருக்கா? டைவர்ஸ் தானே கேட்டிருக்கா. டைவர்ஸ் குடுத்துருவாங்க கோர்ட்ல அப்படின்னு. இவர் கோர்ட் பக்கமே போல. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் இம்பார்ட்டன்ட்ன்னு தான் தீர்ப்பாயிருக்கு. அந்த பொண்ணு அதுக்கு தான் ரீசன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த ரீசன்ஸ அந்த கோர்ட் அப்படியே ஒத்துக்குது. ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ் பார்ட்டியா தீர்ப்பு வழங்கிடுது. அப்ப இந்த பொண்ணு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் போடுறாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அவங்க என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, இவரு என்ன சீட் பண்ணிட்டாரு. என்ன ஏமாத்திட்டாரு. எனக்கு பெண் பார்க்க வரும்போது இவர் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு குழந்தை பெத்து தர பாக்கியம் இல்ல. அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்ல. அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லித்தான் என்ன அவர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா, இப்போ ஒரு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல இவர் தான் இம்பார்ட்டன்ட்டு. இவருக்கு தான் குழந்தை பெத்து தரதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது வந்து கோர்ட்ல தீர்வாயிருக்கு. அதனால இவர வந்து என்ன சீட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு. இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் இதுதான் உண்மைன்னு அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாம என்ன அவர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்ப அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அடுத்த டைவர்ஸ்லயும் அவங்களுக்கு வந்து அது ஒரு கிரவுண்டா தான் அது அமையும். இப்ப இந்த விஷயத்துல என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் கூட அந்த எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அப்படிங்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அவங்க பார்க்கறதே இல்ல. எக்ஸ் பார்ட்டியா இருந்தாலும் அது எனக்கு கிடைச்ச டைவர்ஸ் தானே அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. பட் டைவர்ஸ் எந்த கிரவுண்டில கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெறைய கோர்ட்ல வந்து நாங்க சொல்லுவோம். கோர்ட்ல ஜட்ஜஸ் சொல்லுவாங்க, இல்ல அட்வொகேட் சொல்லுவோம்.
சார் மியூச்சுவலாக நீங்கள் 2 பேரும் இந்த வழக்கை முடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள், சுமூகமாக நீங்கள் 2 பேரும் முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படின்றது எதுக்காகனா, இவங்களுக்கு ஃப்யூச்சரில் பின்னாடி இவங்களோட வாழ்க்கையில் இந்த பெண், அதாவது இந்த மனைவி இந்த கணவன் மேலே சொல்கிற குற்றச்சாட்டுனாலேயோ அல்லது கணவன் மனைவி மேலே சொல்கிற குற்றச்சாட்டுனாலேயோ ஃப்யூச்சரில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கோர்ட்லேருந்து வாங்குகிற ஜட்ஜ்மெண்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து மனமொத்து யார் மேலேயும் எந்த குறைபாடும் இல்லாமல் சொல்லி வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத நாங்கள் இனிஷியேட் பண்ணுறது. ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த கோர்ட்டு கேஸு இதை ஃபேஸ் பண்ணுறது, இல்லை வழக்கறிஞர்களை பார்க்குறது, இதற்கு அஞ்சியே இவங்க வந்து கோர்ட்டு பக்கம் போகிறதில்ல. ஆனால் இப்படி வாங்குகிற எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன கிரவுண்டில் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் சொன்ன கேஸில் வந்து இப்போ இந்த கணவர் மேலே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க மேம். இது டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு? இல்லை, அந்த வழக்கு வந்து எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர் அந்த வழக்கை ஃபேஸ் பண்ணலைல்ல, அப்போ அவர் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா அதனால தான் அவர் வரமாட்டேங்கிறார் ஃபேஸ் பண்ண. இப்போ அவரோட பிரச்சனை என்னென்னா, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனையினால தான் தான் மனைவி தன்னை விட்டு வெளியில் போயிட்டானோ அவருக்கு தெரியும். ஆனால் இதை கோர்ட்டில் வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? இப்போ நான் கோர்ட்டுக்கு போனேன்னா ஒய்ஃப் வந்து என்ன கேட்கலான்னா, எனக்கு அசஸ்மெண்ட், மெடிக்கல் அசஸ்மெண்ட் வேணும், இவர் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க, எனக்கு வந்து அசஸ்மெண்ட் வேணும்னு அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி நம்ம அசஸ்மெண்ட்டுக்கு போனோன்னா நம்ம மாட்டிப்போம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவர் கோர்ட்டுக்கே போகாமல் இருந்துட்டார். நீங்கள் அதுக்கான அர்த்தம் அப்படி தான் எடுக்க முடியும். முதல் மனைவியில் அவருக்கு குழந்தை இல்லை, 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த மனைவிலையும் அவருக்கு குழந்தை இல்லை. முதல் மனைவி வாங்கின டைவர்ஸில் இவரை இம்பார்ட்டன்ட்னு காட்டியிருக்காங்க. அப்போது அதுக்கு இவருக்கு போய் கேஸே நடத்தலை. இவர் அந்த விஷயத்தை வந்து தப்புன்னு அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. அப்போ அதுதான் உண்மையாக இருக்க முடியுங்கிறது தான். இப்போ எங்களோட விஷயம் என்னென்னா, ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் இந்த தப்பே பண்ணலை, நான் பண்ணாத தப்பை இவ எப்படி என் மேலே சொல்ல முடியும், நான் இந்த விஷயமே செய்யலை, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு, இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு நான் காரணம் கிடையாது, அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள்ல. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நினைக்கிறது தான், ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே வந்தது அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல, இதெல்லாம் நான் பண்ணலைங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த தப்பை நான் பண்ணவே இல்லைன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்ல. அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அதுதான் உண்மைன்னு ஆகும். கோர்ட்டோட பார்வையிலையும் அப்படி தான். ஒரு எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, இவங்க வந்து நான் செஞ்சது தப்புன்னு இவர் செஞ்சது தப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கும் போது, அந்த குற்றச்சாட்டு தப்புன்னு அவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், இப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு. அப்போ தான் இவங்களோட சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக, தார்மீகமாக, நியாயமாக இல்லையாங்கிறத கோர்ட்டு ஆலோசிக்கும். அப்படி ஒரு ஆலோசனை நடத்துறதுக்கான வாய்ப்பே அங்கே கிடைக்கல அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னு கருதப்படும். அதை தாண்டி சில விஷயங்களில் கோர்ட்டாகவே இன்வால்வ் ஆவாங்க. இப்போ என்னென்னா, ஒரு மாதிரி கிரிமினல் அஃபென்சஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இப்போ நீங்கள் உள்ளார வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டிய கடமை யார் தான் இருக்கும் அப்படின்னா, போலீஸோட தான் இருக்கணும். ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா இவர் தான் குற்றம் செஞ்சார் அப்படின்னு எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அரசோட தான் அமையும் அங்கே. ஆனால் இந்த மாதிரி சிவில் கேசஸில் வந்து போட்டவங்க ப்ரூவ் பண்ணணும், எதிர்த்தரப்பில் இருக்கவங்க வந்து இந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்களும் வந்து சொல்லணும். அப்படி ஒரு வாய்ப்பையே எதிர்வாதி அங்கே வைக்கலை அப்படின்னா கோர்ட் வந்து நம்பும், வாதி சொல்லி இருக்கிறதுல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆதாரங்களை மறுக்கிறதுக்கு அங்கே ஆள் யாரும் இல்லைல்ல. அப்போ அந்த ஆதாரங்களை அவங்க அப்படியே எடுத்துப்பாங்க, இண்டிவிஜுவல்ஸ் வந்து சொல்கிற வரைக்கும். இதுதான் எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் பொதுமக்களுக்கு எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு பதியப்பட்டுச்சு அப்படின்னா நாள் வளருது. இது நிறைய பேருக்கு என்னென்னா 10 வருஷம் எடுத்துரும் நான் போய் கண்டெஸ்ட் பண்ணேன்னா. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க இந்த பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு எனக்கும் டைவர்ஸ் கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நானும் சம்மதிக்கிறேன் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு, ஆனால் இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ் இருக்குது, இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் நான் செய்யலை அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் டைவர்ஸ் அரைவ் ஆகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம். இதை தாண்டிய ஒரு பயம் மக்களுக்கு ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா என்னென்னா, ஜீவனாம்சம் கேட்பாங்க. நம்ம போய் நின்றுட்டோன்னா நம்மக்கிட்ட ஜீவனாம்சம் கேட்பாங்க. நீங்கள் போய் நின்று தான் ஜீவனாம்சம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போகலன்னா கூட ஜீவனாம்சம் கேட்க முடியுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இருக்கிற பயம் என்னென்னா, இதை நான் ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் எதுக்கு போய் பதில் சொல்லிக்கணும், ஆக்சுவலி இதுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா, அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போவான், அதுக்கெல்லாம் நான் போய் உட்காந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆர்டர், ஒரு பொது வெளியில் வரக்கூடிய ஒரு உத்தரவாக அது இருக்க போகுது. அப்போ அந்த உத்தரவுனால நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில், நீதிமன்றத்தில் வந்து உங்களோட வாத பிரதிவாதங்களை நீங்கள் சொல்லணும். உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது தான்
ஒரு சரியான முறையாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டியாக விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சரியான முறையாக இருக்காது அப்படிங்கிறத தான் நாங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே மேம், நீங்கள் சொல்கிறது வந்து பிரச்சனைகளை விட்டு விலகாமல் அதை ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.